ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.2 தான் பார்க்க போகிறோம். இரு முனைகளிலும் காப்பிடப்பட்ட 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியின் வெப்பநிலை செல்சியஸில் நீளம் எக்ஸ் சார்பாக T = x × 10 - x என தரப்படுகிறது. கம்பியின் மைய புள்ளியில் கம்பியோட மொத்த நீளமே 10 மீட்ரு, அப்போ மைய புள்ளினா 5 மீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் 0 என்பதை நிரூபிக்க. வெப்பநிலை மாறுபாட்டு வீதம்னா இவங்க கொடுத்துருக்க டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் மையப்புள்ளி x = 5ன்னு வச்சு நம்ம 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். T = x 10 - x. இப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறேன். 10க்கும் மல்டிபிள் பண்ணணும், எக்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். x × 10 10x, இந்த மைனஸ் அப்படியே வரும். x × x x². இதுதான் t. இப்போ வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் தானே கேட்டிருக்காங்க, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் nx பவர் n - 1. இப்போ tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/dx = 10. x பவர் 1 இருக்கிறதா அர்த்தம், ஒன்றுமே இல்லைன்னா. அப்போ 1x 1 - 1 மைனஸ் 2x 2 - 1. இந்த 10 அப்படியே இருக்கும். 1x 1ல் 1 போயிடுச்சுன்னா 0 மைனஸ் 2x 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. எனிதிங் பவர் 0னா அதோட வேல்யூ 1. அப்போ 10. எக்ஸ் பவர் 0னா அதோடைய வேல்யூ 1னா 1 × 1 1 தான். மைனஸ் 2x 10 × 1 10 - 2x. வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மைய புள்ளியில் இருந்துன்னு சொல்லியிருக்கிறதுனால எக்ஸை நம்ம என்னென்னு வச்சுப்போம் 5. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 10 - 2 எக்ஸுக்கு பதிலாக 5. 10 - 2 × 5 10 10 - 10 0. வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் 0 என நிரூபிக்கப்பட்டது.